தடங்கல் பண்ணலாம், தாமதப்படுத்தலாம், அவ்வளவுதானே தவிர இந்த ஃபெஸ்டிவல் சீசன் இல்லாம பண்ணலாம். அது இந்த ஜெயம் ரவி போட்டிருக்காரு பாருங்க, வராதுன்னா யாரும் வந்து சொல்ல முடியாதுங்க. அப்படியெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து தப்பு. சர்வாதிகார நாட்டுல ஒன்னா தடை பண்ணலாமே ஒழிய ஜனநாயகம் இருக்கிற வரைக்கும் ஜனநாயகனுக்கு ஆபத்து இல்லை. நம்ம நாட்டுல ஜனநாயகம் இருக்கிற வரைக்கும் நீதிமன்றம் பாருங்க, இன்னைக்கே நீதிமன்றம் அனுப்ப சொல்லியாச்சு. அடுத்தது இவங்க மேல்முறையீடு. நான் நினைக்கிறேன் இது தேவையில்லைன்னு கூட தலைமை நீதிபதி முடிவு பண்ணி போயாடணும். டிஸ்அலோவ் பண்ணிட்டாருன்னா வேற வழி இல்லை, படம் ரிலீஸ் பண்றதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சென்சார் போர்டு ஹேஸ் டு கிவ், இல்லைன்னா அடுத்தது அவங்க இதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போகணும். டெல்லியில மேனேஜ் பண்ணுவாங்களா தெரியாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் தடங்கல் பண்ணலாம், தாமதப்படுத்தலாம், அவ்வளவுதானே தவிர இந்த ஃபெஸ்டிவல் சீசன் இல்லாம பண்ணலாம். அது இந்த ஜெயம் ரவி போட்டிருக்காரு பாருங்க, உங்க படம் வர அன்னைக்கு தான் எங்களுக்கு பொங்கல் போட்டிருக்காரு. அதுதான் உண்மையாக போகுது. இவங்க ஃபெஸ்டிவல் சீசன்ல இந்த படம் வராததை தடுக்கலாம், முட்டுக்கட்டை போடலாம், தாமதப்படுத்தலாம். ஆனா படம் வெளிவருவதை இவங்களால தடுக்க முடியாது. அது ஒரு நாள் வரும். அது எப்போன்றது இப்ப நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கவர்மெண்ட் இந்த அளவுக்கு மோசமாக மூர்க்கத்தனமாக இந்த படத்தை தடுக்கிறதுல பாஜக, ஏன்னா இட் வாஸ் அப்பண்டட். அதாவது விஜய் வந்து தாங்க ஆல் பவர்ஃபுல்லா இந்தியாவில் பல முதலமைச்சர்கள் எல்லாரையும் சலாம் போட்டுட்டு இருக்காங்க, வச்சிருக்கோம். எம்பி, எம்எல்ஏ, மாற்று கட்சி எல்லாரும் நம்ம காலில் விழலாம். ஆனா இந்த ஒரு நடிகன் இன்னும் ஒரு தேர்தலில் கூட நடிக்கல, ஒரு தேர்தலில் கூட போட்டி போடல, ஒரு எம்எல்ஏ கூட இல்லை, ஒரு எம்பி கூட இல்லை. இவனுக்கு இவ்வளவு திமிரா, நம்மள எவ்வளவு நம்ம சொன்னாலும் இவன் நம்மளுக்கு வந்து பேச்சை கேட்க மாட்டேன்றான், நம்ம கிட்ட பணிய மாட்டேன்றான்னு அந்த ஆத்திரத்துல அமித்ஷா, மோடி வகைராக்கள் தான் இதுல வந்து ஃபுல்லா இறங்கி இந்த ஆப்ரேட் பண்றாங்க. ஏன்னா நவடேஸ் உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க்கிங் வந்து டோட்டலா சென்ட்ரலைஸ்ட் ஆயிடுச்சு. எல்லா துறைகளுக்கும் அது அந்தந்த துறைகளுக்கு இருந்த மந்திரிகளுக்கு தனி அதிகாரங்கள்லாம் இப்ப கிடையாதுங்க.